800 லாரிகள் அந்த 1.5 மணி நேரத்தில் கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. அந்த லோடெல்லாம் இறக்கி வச்சுட்டு வருது. இது நான் பார்த்தது. ஒவ்வொரு நாளைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான லாரிகள், கோடிக்கணக்கான கனிம வளத்தை கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருக்கின்றால் அன்றாடம். இது அங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். கேரளாவில் ஒரு சட்டம் இருக்கிறது. அங்கே மலையை உடைக்கக்கூடாது, ஆற்றில் இருக்கின்ற மணலை எடுக்கக்கூடாது, கிராவல் மணல் கூட எடுக்கக்கூடாது, சுற்றுச்சூழலை நாசப்படுத்தக்கூடாது. இப்படி எல்லாம் கேரளாவில் சட்டம் இருக்கிறது, கர்நாடகாவிலும் சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கேட்டா திராவிட மாடல். இங்க மணலையும் கொள்ளடிப்பாங்க, மலையும் கொள்ளடிப்பாங்க, கிராவலையும் கொள்ளடிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் கிரனைட்ல இருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.